கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்தை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. நமக்கு முன்மாதிரியாக இயேசு அநேக காரியங்களை செய்து நமக்கு கற்பித்திருக்கிறார். முன்மாதிரியாக அநேக காரியங்களை விட்டு சென்றிருக்கிறார். அதில் ஒன்றுதான் ஜெபம். அவர் ஜெபம் பண்ணுகையில் முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகிறது. இது எதை குறிக்கிறது? நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய முகத்திற்கு கர்த்தர் பிரகாசத்தை கொடுக்கிறார். நம்முடைய வஸ்திரத்தை அவர் புதிதாக்குகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை புதிதாக்குகிறார். நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் புதிதாக்கப்பட வேண்டும். அதுதான் ஜெபத்தினுடைய பிரதிபலன். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய முக ரூபம் மாற வேண்டும். இயேசுவனுடைய முக பிரகாசம் நமக்குள்ள வரணும். இயேசுவோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறோம். உலகத்தை மறந்து, உலகத்தின் காரியங்களை மறந்து என் நேசரோடு கூட அமர்ந்திருக்கிற நேரம், என் தகப்பனிடத்தில் என் கண்ணீரை ஊற்றுகிற நேரம், என் தகப்பனுடைய முகத்தை பார்க்கிற நேரம், அந்த பிரகாசம் நிச்சயமா என் முகத்தின் மேலே வந்துடும். அந்த பிரகாசம் என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை புதிதாக்கி விடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஜெபம் எவ்வளோ இனிமையான நேரம். இந்த ஜெபம் நமக்கும் இயேசுவுக்கும் உண்டான பேசுகிற நேரம். நம் ஆண்டவரோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரோடு கூட உள்ள நட்பை புதுப்பிக்கிற நேரம். இந்த நாளில் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை சோர்ந்து போனீங்களா? என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலன்னு சோர்ந்து போனீங்களா? ஜெபித்து ஜெபித்து பிரயோஜனம் இல்லைன்னு ஒருவேளை வருத்தத்தோடு கூட இருக்கிறீங்களா? உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் எனக்கும் நடக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு லாஜிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசு ஜெபித்தார். இயேசு ஜெபித்த பொழுது நடந்த அற்புதம் இன்று உனக்கு நடக்கும். இயேசு ஜெபித்த பொழுது அவருடைய முகரூபம் மாறிற்று. நீ ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிப்பாயா? இந்த ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? இயேசுப்பா, நீங்கள் ஜெபித்தீங்கல்ல, அதே ஜெப ஆவியை எனக்கும் தாங்க ஆண்டவரே, உங்கள் கிருபையின் மேலே ஊற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்க போகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல. அவர் கேட்கிறதை கொடுப்பார். இன்று அவர்கிட்ட கேட்கலாமா? ஜெப ஆவி எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே, என் முகரூபம் மாற வேண்டும். உங்கள் முகத்தை நான் பார்க்கணும்ப்பா. இயேசுவை நான் பார்க்க வேண்டும். என்னில் என் சரீரம், என் வாழ்வு மற்றவர்களுக்கு இயேசுவை காண்பிக்கக்கூடிய வாழ்வாக இருக்கணும். இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். யார் யார் விரும்பி உம்முடைய முக ரூபத்தை எனக்கும் தாரோ, உங்கள் முக வெளிச்சத்தை எனக்கும் தாங்கப்பா என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் முக வெளிச்சத்தை கொடுங்கப்பா. இந்த உலகம் இயேசு கொடுத்த வெளிச்சத்தை எங்கள் முகத்தில் காணட்டும். இந்த வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே. இந்த அற்புதம் நடக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிச்சத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துகிற தயவிற்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.